நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. சன் டிவியில் ஒளிபரப்பாகும் எதிர்நீச்சல் தொடரின் நேற்றைய எபிசோடில் குணசேகரன் வீட்டுக்கு கிள்ளிவளவன் வந்து இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஏன் அவனை அரைகுறையா விடணும், அதுதான் முழுசா முடிச்சிடலாம் என சொல்ல வந்தேன் என்கிறார். கதிர் நக்கலாக ஆமாமா, அப்படியே போய் பக்கத்து வீட்டுக்காரன் வளவன் கதிரிடம் எகிரிக்கொண்டு போகிறான். குணசேகரன் தான் தடுத்து விடுகிறான். உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நான் செட்டில் செய்து விடுவேன், நீங்க சென்னைக்கு கிளம்புங்க என குணசேகரன் சொல்கிறார். இங்க பாரு குணசேகரா, எது நடந்தாலும் நாம எல்லாரும் சேர்ந்துதான் அனுபவிக்கணும். என்னை மட்டும் மாட்டிவிட நினைச்சா நான் எல்லாத்தையும் எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருப்பேன் என மிரட்டிவிட்டு சொல்கிறார் கிள்ளிவளவன். ஜனனியும் மற்றவர்களும் ஜீவானந்தம் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டனர். இப்படித்தான் போக வேண்டும் என பேசிக்கொண்டு இருக்க அங்கே ஒரு சின்ன பிள்ளை இருக்கு. எப்படி கைவீசிக்கிட்டு போகிறது, ஏதாவது வாங்கிட்டு போகலாம் என முடிவு செய்கிறார்கள். ரேணுகாவும் நந்தினியும் சென்று பிஸ்கட் வாங்க கடைக்கு செல்கிறார்கள். ஈஸ்வரியும் ஜனனியும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எதுவும் அறியாத அந்த குழந்தை கஷ்டப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தவர்கள் 4 செவத்துக்குள் தைரியமாக உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களை அதிகாரம் செய்கிறார்கள். அவர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என ஈஸ்வரி சொல்கிறாள்.